ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தையும் விகர்மத்தையும் அகர்மத்தையும் கூறுகின்றேன். எதை அறிவதினால் சம்சார பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைவாயோ அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று சொல்லி அவற்றை விவரிக்கின்றார். ஆத்மா எப்பொழுதும் அகர்மமாக, செயலற்றதாக, அகர்த்தாவாக இருக்கின்றது. அனாத்மா என்ற ஷரீரம், அகங்காரம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பதாக, செயல் செய்து கொண்டே இருப்பதாக இருக்கின்றது. கர்மம் அகர்மம் என்பது அனாத்மா, ஷரீரம், அகங்காரம் எப்பொழுதும் செயலில் இருப்பது என்று அறிவது. ஆத்மா எப்பொழுதும் செயலற்ற தன்மையில் இருப்பது என்று அறிவது. அகர்மம் என்பது செயலின்மை. செயலின்மை என்பது இரண்டு செயல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓய்வை இங்கு குறிப்பதாக இல்லை. அந்த ஓய்வும் ஒரு செயல்தான் என்று பகவான் இங்கு குறிக்கின்றார். எப்படி நான் செய்கின்றேன் என்பது ஒரு சங்கல்பமாக இருக்கின்றதோ, அகங்காரத்தினுடைய காரியமாக இருக்கின்றதோ, அதை போலவே செயலற்று இருக்கின்றேன், ஓய்வாக இருக்கின்றேன் என்பதும் ஒரு செயலாக, அகங்காரத்தினுடைய காரியமாக இருக்கின்றது. ஆகவே அது உண்மையான செயல் இன்மை ஆகாது. அதற்கு மாறாக ஆத்மா எப்பொழுதுமே கர்த்திருவம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அது செய்வது இல்லை, செய்விப்பது இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. ஷரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும், இந்த அகங்காரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும், ஷரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரீர சம்பந்தத்தோடு இருப்பது போல இருந்தாலும் ஆத்மா ஒரு பொழுதும் செயலை அடைவது இல்லை. சரீரம் செயல்படுகின்ற பொழுதும் செயல்படாமல் சும்மா இருக்கின்ற பொழுதும் ஆத்மா எப்பொழுதும் ஒரே தன்மையில் இருக்கின்றது. எப்படி சரீரம் விழித்திருக்கிறது, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலைனா, சரீரம் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலைன்னு செயலின்மைக்கு சரீரம் மாறி மாறி போகின்றது. அந்த சமயங்களிலும் ஆத்மா எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே அது ஞான சொரூபமாக இருக்கின்றது. அதனால் அதில் உறக்கம் விழிப்பு என்பது ஆத்மாவில் இல்லை. அதே போல இந்த விழித்திருக்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன், செயலற்று இருக்கின்றேன் என்று அகங்காரம் நினைக்கின்ற பொழுதும் ஆத்மாவானது செயலின்மை இரண்டிற்கும் வேறாகத்தான் இருக்கின்றது. இதுதான் ஞானம். இந்த ஆத்ம அனாத்ம விவேகம், செயலின்மை என்பது ஆத்ம அனாத்ம விவேகம். அதான் இங்க சொல்லுகின்றார். ஆத்மா எப்பொழுதும் செயலற்ற தன்மையில் இருக்கின்றது, அனாத்மா எப்பொழுதும் செயலில் இருக்கின்றது. நம்மளுடைய சம்சார பந்தத்திற்கு காரணம் செயலும் செயலின் விளைவு புண்ணிய பாபம் என்பதுதான். பிறவிக்கு காரணம் புண்ணிய பாபங்கள், புண்ணிய பாபத்திற்கு காரணம் செயல். எங்கே செயல் இருக்கின்றதோ அங்கே புண்ணிய பாபம் வரும், எங்கே புண்ணிய பாபம் வருதோ அங்கே பிறப்பு இறப்பு என்ற சம்சார பந்தமானது வரும். ஆகவே சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது இந்த புண்ணிய பாபம் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் செய்கிறேன்கிற அந்த கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த கர்த்திருவம், கர்மா, கர்ம பலன், அதனால் விளைகின்ற ஷரீரங்கள், இவைகள் அனைத்தும் மித்யா. இவைகள் வாஸ்தவமாக இல்லை. இவைகள் அத்தியாசம், அஞ்ஞான காரியமாக
இருக்கின்றன. இவைகள் வாஸ்தவமாக இருந்தால் செயலின்மைக்கு செல்லுதல் என்பது இயலவே இயலாது. உண்மையிலேயே இவைகள் சத்தியமாக இருக்கு என்றால் செயலின்மையை அடைதல்னா மரணம் தானா. மரணம்ங்கிற பொழுதும் அந்த கர்ம பலனானது இருக்கின்றது, அது அதிர்ஷ்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் அடுத்த பிறவிக்கு, அடுத்த சரீரத்துக்கு இந்த ஜீவன் செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் உண்மையிலேயே மரணம் கூட செயலின்மை என்பது அல்ல. மரணத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, செத்துட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம், அறியாமையினால் நினைக்கிறான். அப்படி சிலர் துன்பம் அதிகமாக இருக்கிற பொழுது இல்லை செயல்பட முடியாத தன்மை வருகின்ற பொழுது இந்த சரீரத்தை அழித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறாங்களே. அப்போ கூட பிரச்சனை தீருதான்னா இல்லை, அது தீர்வது இல்லை. மீண்டும் அது வேற சரீரம் மூலமாக வருகின்றது. அதனால் மரணம் என்பது கூட மரணமோ உறக்கமோ அல்லது தற்காலிகமான ஓய்வோ செயலின்மை ஆகாது. அப்படி செயலின்மையை நாம கொண்டு வருதல் என்பதே இயலாது. அது விவேகம், அனாத்மாவை பற்றிய விவேகம். இந்த ஆத்மா எப்படி இருக்கு? சரீரம் எப்படி செயல்பட்டாலும் அது செயலற்றதாக இருக்கின்றது. ஏன்னா அது வாஸ்தவமாக நித்தியமாக நிர்விகாரமாக நிர்குணமாக பிறப்பு இறப்பு இல்லாததாக பூர்ணமாக இருக்கின்ற பொருள். ஆகவே ஆத்மாவில் சரீரம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லது பிரபஞ்சமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது செயலற்று இருக்கிறது. பிறகு பிரபஞ்சம் வந்த பிறகு உடல் வந்த பிறகு அது செயலை அடைகிறது என்பதும் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் என்ற தோற்றம், இந்த உடல்கள் என்ற தோற்றம், இவைகள் எல்லாமே அஞ்ஞான காரியம், கல்பிதமானவை. ஆத்மா மேல அல்லது ஆத்மா தன்னுடைய சங்கல்பத்தினால தன் மேலே தானே ஏற்றிக்கொண்ட கல்பிதமான விஷயங்கள். எப்போ அஞ்ஞான நிவர்த்தி ஆகின்றதோ அப்பொழுது இவைகள் உண்மையிலேயே இல்லை. உலகம் இல்லவே இல்லை, உடலும் இல்லவே இல்லை என்ற ஞானமானது வருகின்றது. அதனால் அந்த ஞானத்தை யார் அடைகிறார்களோ அதன் பிறகு இந்த கர்ம நிவர்த்திக்காக, கர்ம பல நிவர்த்திக்காக அல்லது சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அவர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால்தான் அதை கிருஷ்ண கர்ம கிருத்து என்று சொன்னார். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்கள்னா அதன் பிறகு அவன் தனக்காக செய்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. தனக்காகனா தான் என்பது ஆத்மா என்று புரிந்து கொண்ட பிறகு ஆத்மாவுக்காக செய்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் நான் என்று கருதப்பட்ட அகங்காரமானது வாஸ்தவம் இல்லை என்று புரிந்து கொள்ளப்பட்டு அது விடப்பட்டு விட்டது. அதனால் இந்த அகங்காரமே இல்லை, கர்மாவை செய்கின்ற அகங்காரம்ங்கிறதே இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே கர்ம பலன்கள் இல்லாமல் போய்விடுகின்றன இந்த ஞானம். ஆகவே இந்த ஞானத்தினால் ஒருவன் அசுபத்திலிருந்து விடுதலை அடைகின்றான், அசுபம் என்ற சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதனுடைய விரிவான விளக்கம் ஆச்சாரியார் தெளிவுபடுத்தியிருந்தார், நம்ம அதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆத்ம அனாத்ம விவேகம் 18வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றார். அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்திற்கு செல்லுகின்றோம். இவனுடைய முகவரை ஒரு வரியில ஆச்சாரியர் முகவரை கொடுத்திருக்கிறார். 19வது ஸ்லோகத்துக்கான முகவரை. தத்யேதத் கர்மணி அகர்மாதி தர்சனம் ஸ்தூயதே. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னி தக்தகர்மாணம் தமாஹுः பண்டிதம் புதாः. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னி தக்தகர்மாணம் தமாஹுः பண்டிதம் புதாः.
தத் ஏதத் கர்மணி அகர்மாதி யதோக்த தர்ஷித்வம். அந்த இந்த இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட இந்த தத்து ஏதத்துனா அந்த இந்தன்னு அர்த்தம். அந்த இந்த அப்படின்னா இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட இது. ஆதலால் இதனை புகழ்ந்து கூறுகின்றார், புகழ்ந்து பேசுகின்றார் பகவான். தத்து ஏதத்து ஸ்தூயத்தே அப்படி. தத் ஏதத் ஸ்தூயத்தே, அந்த இது புகழப்படுகின்றது. எந்த இது? சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை படுத்துகின்ற ஞானமானது புகழப்படுகின்றது. அந்த யதோக்த தர்ஷித்வம் என்பது புகழப்படுகின்றது. யதோக்தனா சொல்லப்பட்ட இந்த தர்ஷனமானது, இந்த தர்ஷனத்தன்மையானது, சொல்லப்பட்ட தர்ஷனம்ங்கிறது காட்சி, அறிதல், இந்த புரிதல், இந்த ஞானமானது இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட இந்த ஞான காட்சியானது புகழப்படுகின்றது. எந்த ஞானம்? கர்மணி அகர்மாதி, கர்மாவில் அகர்மாவை காணுதல், செயலில் செயலின்மையை காணுதல், அதை போல செயலின்மையில் செயலை காணுதல் என்ற இந்த ஞானமானது, சுருக்கமா சொன்னா ஆத்மா அனாத்ம விவேகமானது புகழப்படுகின்றது. இதுவரை சொல்லப்பட்ட, சென்ற பாடல்ல சொல்லப்பட்ட ஆத்மா அனாத்ம விவேகமானது புகழப்படுகின்றது. எப்படி புகழ்கின்றார்? ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். யஸ்ய சர்வே சமாரம்பாः காமக் சங்கல்ப வர்ஜிதாः ஞானாக்னி தக்த கர்மாணம் தம் புதாः பண்டிதம் ஆகுகு. தம்னா அவனை, புதாகனா புத்திசாலிகள், புத்திமான்கள், ஞானிகள், பண்டிதம் ஆகுகு பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். அவனை ஞானிகள் பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். எவனை? அதான் முதல் வரியில விளக்கம். யஸ்ய சர்வே சமாரம்பாக, யாருடைய எல்லா கர்மாக்களும் எல்லா செயல்களும். சமாரம்பக என்பது இங்கு செயலை குறிப்பது. எல்லா செயல்களும் எப்படிப்பட்ட செயல்? காம சங்கல்ப வர்ஜிதாக, காமமும் சங்கல்பமும் நீங்கியதான எல்லா செயல்களும். காம சங்கல்ப வர்ஜிதாக சர்வே சமாரம்பாக, காமமும் சங்கல்பமும் நீங்கியதான எல்லா செயல்களும். காமம் என்பது விருப்பம், இச்சை, விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய ஆசை, அந்த விஷயம், அதன் மேல் அதனுடைய பலன்ல இருக்கக்கூடிய பற்றுதல், எதிர்பார்ப்பு, ஆசை, அதற்கு காமம் என்று பெயர். அந்த காமம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது சங்கல்பம். காம சங்கல்பம்ங்கிற பொழுது காமம் காமத்திற்கு காரணமான சங்கல்பம். இந்த இரண்டும் இல்லாததாக, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாததாக, ஒரு ஆசை பற்றுதல் இல்லாததாக இருக்கின்ற எல்லா செயல்களும். யாருடைய செயல்கள் எவ்விதமான ஆசையும் பற்றுதலும் எதிர்பார்ப்பும் நான் செய்கிறேன்கிற எண்ணமும் இல்லாமல் இருக்கின்றதோ, அதான் இரண்டு முக்கியம். ஒன்று நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் இருத்தல், இன்னொன்று செயலின் பலன் எனக்கு அவசியம் வேண்டும். அது அந்த பலன் ஏற்பட்டால்தான் எனக்கு நிறைவு, நிம்மதி, சந்தோஷம் என்ற எண்ணம். அதனால் செயலின் பலன் திட்டமிட்டு ஒரு செயலை செய்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த செயல் வந்தால்தான், அதனுடைய அந்த பலன் ஏற்பட்டால்தான், நான் செய்கின்ற செயல் அதற்கான பலனை கொடுத்தால் மட்டுமே நான் நிம்மதியாக இருக்க முடியும். நான் வாழ்வேன், நான் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது அதுதான் ஆசை பற்றுதல். இப்போ நான் செய்கின்றேன், அது வந்தால் நல்லது, வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைங்கிற அந்த மனநிலை இருந்தால் அது வேற. அதனால் அங்கே திட்டம் இருக்கலாம், ஆனால் திட்டத்தினுடைய அந்த பலன் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேங்கிற மனநிலை, அதான் கர்மயோக மனநிலையாக பார்த்தோம். ஆத்ம ஞானிக்கு அது இன்னும் தெளிவாகவே இருக்கின்றது. கர்மயோகிக்கு சித்த சுத்தி அப்படிங்கிற லௌகிக்க பலன் எதிர்பார்க்கலைனாலும் சித்த சுத்திங்கிற ஒரு சின்ன பலனானது எதிர்பார்ப்பு இருக்கு. ஆத்ம ஞானிக்கு அதுவும் இல்லை. அப்பொழுது அவர் செய்கின்றார், அவ்வளவுதான். செய்கின்றார்ங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. செயல்
செய்கின்றார். இயல்பா எந்த செயல் அமைந்ததோ அதை செய்கின்றார். ஆச்சாரிய பாஷ்யத்துல பார்க்க போறோம், விரிவா பார்க்க போறோம். அவர் செய்கின்றார்னா இயல்பா சரீரம் நிலைத்திருப்பதற்கு என்ன தேவையோ அந்த செயல்களை செய்கின்றார். ஏன்னா பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் போகணும். அதனால பசிதாகம் முதலானவை, குளிர் வெப்பம் முதலானவைகளை போக்கிக் கொள்வதற்கான அடிப்படை கர்மாக்களை மட்டும் செய்கின்றார். அல்லது குடும்பம் பொறுப்பு என்று இருக்கின்ற பொழுது தனக்கு இயல்பாக அமைந்த பொறுப்பு, அல்லது இதுவரை தான் இந்த ஞானத்திற்கு முன்னாடி வரைக்கும் தான் செய்து கொண்டிருந்த பொறுப்பை, கடமைகளை இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போட செய்தார். இப்பொழுது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்றார். அவ்வளவுதான். அதனால செய்கின்றார்ங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. வேற அவருக்கு உள்ள எதுவும் இல்லை. அவ்வாறு இருப்பவர், காமமும் சங்கல்பமும் இல்லாதவர். அப்படி யாருடைய செயல்கள் அமைகின்றனவோ, அதுக்கப்புறம் அது எப்படி வந்தது, எதனால வந்தது, அந்த மனநிலை, அந்த பக்குவம், அந்த தெளிவு, அந்த பற்றுதல் இன்மை, ஞான அக்னி தக்த கர்மானம். இந்த ஞான அக்னியால், ஞானமாகிய அக்னியினால் எரிக்கப்பட்ட கர்மங்களை உடையவன், உடையவனை அப்படி அர்த்தம். ஞானமாகிய நெருப்பினால் அனைத்து கர்மங்களும் எரிக்கப்பட்டவனை. அவன் எந்த கர்மாவும் இல்லைனா, எந்த கர்ம பலனும் இல்லை. ஏற்கனவே செய்த எல்லா வினைகளும் ஞானத்தினால எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் இவன் இப்பொழுது செயல்களை செய்தாலும் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லை. ஆத்மா ஒரு பொழுதும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை என்ற தெளிவு இருக்கிறான். ஆத்மா நைஷ்கர்மியம்ங்கிற அந்த ஞானம், அதான் கர்மா எரிக்கப்பட்டது. கர்மா எரித்ததுனாக்க ஆத்மா எதையும் செய்யவில்லை என்ற அந்த ஞானத்தினால் அந்த செயலானது எரிக்கப்பட்டிருக்கின்றது. வறுத்த விதை போல, அதான் நம்ம சொல்ற உதாரணம். விதை இருக்கு, அது பார்க்கறதுக்கு விதை வடிவத்துல இருக்கலாம், ஆனா இது எங்க போட்டாலும் பொழைக்காது. அப்ப அது வறுக்கப்பட்ட நெருப்பினால் அது வறுக்கப்பட்ட விதை. அதனால் அது முளைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது வெளியே திறந்த வெளியில இருந்தாலும் சரி, தண்ணீருக்குள்ள இருந்தாலும், மண்ணுக்குள்ள இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அது அதுவாகவே அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் இல்லாமல். அதிலிருந்து எந்த விளைவும் புதிதாக வராது. அதை போல இந்த ஞானத்தினால் கர்மாவானது எரிக்கப்பட்டது. என்னது? ஆத்மா ஒரு பொழுதும் செய்வது இல்லை என்ற அந்த ஞானத்தினால எனக்கு செயல் என்பதே இல்லை, செயல் என்பதே என்னிடத்தில் இல்லை, செய்பவனும் இல்லை, செயலும் இல்லை என்ற அந்த ஞானம். அதனால எல்லா செயல்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு எவனுடைய எல்லா செயல்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனை பண்டிதன் என்று புத்திமான்கள் கூறுகிறார்கள், ஞானிகள் கூறுகிறார்கள். அவன்தான் பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த ஞானி யார்? ஞானி எந்த ஞானம் அவனை ஞானியாக ஆக்கி இருக்கின்றது என்று, பண்டிதனாக ஆக்கி இருக்கின்றது என்று அந்த ஞானத்தை புகழ்ந்து இங்க பகவான் சொல்லி இருக்கிறார். அந்த ஞானம் எந்த ஞானம்? சென்ற ஸ்லோகத்துல சொன்ன ஆத்மா அனாத்ம ஞானம். இந்த பண்டிதன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எங்க வந்தது? பகவான் தன்னுடைய உபதேசத்தோட தொடக்கத்திலேயே அந்த பண்டிதன்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல ஞானிகள் சென்றதை குறித்தோ செல்ல இருப்பதை குறித்தோ வருந்துவது இல்லை. அப்ப பண்டிதன், ஞானிகள் வருந்துவது இல்லை, ஞானிகள் எதற்கும் கவலைப்படுவது இல்லைன்னு தான் உபதேசத்தை ஆரம்பித்தார். எந்த ஒரு ஞானம் இருந்தால் உனக்கு உன்னுடைய எல்லா கவலைகளும் நீங்குமோ அந்த ஞானத்தை உபதேசிக்கின்றேன்னு தொடங்கினார். இங்க அந்த ஞானம் இந்த ஞானம் தான் தெளிவா சொல்லிட்டார். அதனால இந்த பண்டிதன், அதனால இவன் தான் பண்டிதன் என்ன சொல்லப்படுவான். அப்ப ஆத்மா அனாத்ம விவேகம் இருக்கிறவன் தான் பண்டிதன். ஆத்மா அனாத்ம விவேகம் என்ன? ஆத்மா ஒரு பொழுதும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அனாத்மா எப்பொழுதும் செயலற்று இருப்பது இல்லை என்ற அந்த ஞானம் தான். இவ்வாறு இந்த ஸ்லோகம். அடுத்த இந்த ஸ்லோகத்துக்கான பாஷ்யம் ஆச்சாரியர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். பாஷ்யம். யஸ்ய யதோக்ததர்ஷினஹ சர்வே யாவந்தஹ சமாரம்பாஹ சர்வாணி கர்மாணி சமாரப்யந்த இதி சமாரப்பாஹ.
காம காமசங்கல்பவர்ஜிதாः காமைः தத்காரணைश्च சங்கல்பவர்ஜிதா முதைவ சேஷ்டா மாத்ரா அனுஷ்டீயந்தே பிரவருத்தேன சேத் லோக சங்கிரகார்த்தம் நிவృత్తேன சேத் ஜீவன மாத்ரார்த்தம் தம் ஞானாக்னி தக்த கர்மாணம் கர்மாதௌ அகர்மாதி தர்சனம் ஞானம் ததேவ அக்னிஹி தேன ஞானாக்னினா தக்தானி சுபாசுபலக்ஷணானி கர்மாணி யஸ்ய தமாஹுः பரமார்த்ததः பண்டிதம் புதாः பிரம்மவிதः யஸ்யன யதோக்த தர்ஷினக யாருடைய அப்படின்னா சொன்ன இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை உடையவனுடைய அகர்மாவில் கர்மாவையும் கர்மாவில் அகர்மாவையும் காண்பவனுடைய சர்வேனா யாவந்தகனா சர்வேன்னு அர்த்தம். சர்வேங்கிறதே நமக்கு தெரிந்த பதம், யாவந்தகங்கிறது தெரியாது. சர்வேங்கிறதுக்கு ஸ்லோகத்தில் இருக்கிறதுக்கு ஆச்சரியர் கொடுக்குற விளக்கம் யாவந்தகனா என்ன அர்த்தம்? சர்வே அனைத்தும்னு அர்த்தம். எல்லா சமாரம்பாகனாக்கா சர்வாணி கர்மாணி எல்லா கர்மங்களும். ஏன் கர்மாவுக்கு சமாரம்பம்னு பேரு என்றால் சமாரபியந்த இது சமாரம்பாக. தோன்றுதல் என்பது எது தொடங்குகின்றதோ, தொடங்கப்பட்டது எதுவோ அதற்கு சமாரம்பம்னு பேரு. அதனால் தொடங்கிய செயல்னா, அதனால் தொடங்குறதுனாலே ஒரு வேலைக்கு தானே. ஒரு வேலை ஞானம்ங்கிற பொழுது சும்மா இருக்கிறது. அப்போ செயல் அப்படிங்கிறதே தொடங்கப்பட்டது, செய்யப்பட்டது எதுவோ, செய்யப்பட தொடங்கியது எதுவோ அதான் செயல். அல்ல சமாரம்பகனா தொடங்கப்பட்டது, தொடங்கப்பட்டதுன்னா செயலை குறிப்பது. ஆகவே செயல். எப்படிப்பட்ட செயல்? எப்படி? காம சங்கல்ப வர்ஜிதாக காமைஹி தத்து காரணைஷ்ச சங்கல்ப வர்ஜிதா. காமம் அதற்கு காரணமான சங்கல்பம் இவைகள் இல்லாதது. அதனால் சங்கல்பத்துக்கு காரணமாக காமம் இருக்கு. அதனால் ஆச்சாரியர் தத் காரணைஷ்சன்னு கொடுத்துருக்கிறார். காமம் சங்கல்பம், காமத்துக்கு விதையா காரணமாக இருக்கிறது சங்கல்பம், அல்லது சங்கல்பத்திலிருந்து காமமானது வருகின்றது. தியாயத்தோ விஷயான் பும்சக அங்கேயே சொல்லியிருக்கு. தியாயத்தோ விஷயான் பும்சக. சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த சங்கம் என்பதுதான் சங்கல்பம். சங்கம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சங்காத் சஞ்சாயத்தே காமக அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கத்திலிருந்து காமமானது தோன்றுகின்றது. சங்கம்னாக்கா சங்கல்பம். விஷயங்களை தொடர்ந்து சிந்தனை செய்கின்ற பொழுது விஷயங்களில் பற்றுதலானது வருகின்றது, அது சங்கம். அந்த சங்கம் என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப சிந்தனை பண்ண வைக்கிறது. அந்த சிந்தனை தான் சங்கல்பமாக ஆகின்ற நன்றாக கல்பிக்கப்பட்டதுன்னா. இப்போ இது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும், அப்போ இது வேணும்னாக்கா நம்ம இந்த செயலை செய்தாக வேண்டும் என்ற அந்த எண்ணமானது வருகின்றது. அதனால் இந்த காமம் செயலளவுக்கு அது முதிர்வதற்கு சங்கல்பம் காரணமாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப சிந்தனை செய்தல், கல்பனை செய்தல் என்பது காரணமாக இருக்கின்றது. முதா ஏவ சேஷ்டா மாத்ரா அனுஷ்டீயந்தே. அதனால சேஷ்டா மாத்திரமாக அது இருக்கின்றது. காம சங்கல்பம் இல்லைங்கிறதுனால மனதில் எவ்விதமான சங்கல்பம் ஆசை என்பது இல்லை, ஆனால் செயலானது நடக்கின்றது. அப்படி சேஷ்டா மாத்திரமாக, செயல் மாத்திரமாக எந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றனவோ, அதனால வெறும் செயலா இருக்கு, செயல்படுகிறார் அவ்வளவுதான்.
அது தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப எதற்காக செயல்படுகிறார்? பிரவர்த்தேன சேத் லோக சங்கிரகார்த்தம், உலக நன்மையின் பொருட்டு, உலக நன்மையின் பொருட்டு அவர் செய்கிறார். அவருக்காக செய்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. உலக நன்மை, மற்றவர்களுக்காக, சமூகத்திற்காக, குடும்பத்திற்காக அவர் செய்கின்றார். அப்படி செய்கின்றதிலையும் அவர் செய்யணும் அப்படிங்கிற அந்த செய்கிறேன், எனக்கு இந்த பலன் வேணும், உலகத்துல நான் திருத்த போறேன், உலகம் திருந்தியே ஆக வேண்டும், உலகம் உலகத்தை திருத்துறதுக்காகத்தான் கடவுள் என்னை படைச்சு அமைச்சிருக்காரு, அதனால நான் அது அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. செய்கிறார், அவ்வளவுதான். செய்கிறார், தனக்காக ஒன்றும் செய்து கொள்ள வேண்டியது இல்லை. சமூகத்துக்காக, அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறதுனால ஏதோ செய்யலாம் அப்படின்னு செய்கின்றார், அவ்வளவுதான். நிவர்த்தேன சேத் பிரவர்த்தி மாத்திரார்த்தம், ஜீவன மாத்திரார்த்தம். அதனால இங்க பிரவர்த்தேனங்கிறது பிரவர்த்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையை குறிக்கின்றது. யார் இல்வாழ்க்கையில இருக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே பிரவர்த்தி மார்க்கத்துல ஏற்கனவே ஒரு செயலை தொடங்கியவர்களாக, அதனுடைய இடையில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இடையில நடுவுல திரும்பி வந்துட முடியாது, திரும்பி இடையில நடுவுல நிறுத்தி விட முடியாது. இது அதனால இப்ப அதெல்லாம் இந்த 4-வே ட்ராக் 8-வே ட்ராக்ல ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற மாதிரி, நேரம் 100-120 நீங்க போய் கொண்டு இருக்கிற பொழுது முன்னாடி 10 வாகனம் போகுது, பின்னாடி 10 வாகனம் போகுது. அப்படி போய் கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு நீங்க வண்டியை நிறுத்தணும்னு நினைச்சா அப்படியே நிறுத்திட முடியுமா? நிறுத்த முடியாது. அப்போ உங்களுக்கு நிறுத்துறதுக்கான ஒரு தேவை இருந்தாலும் கொஞ்சம் தூரம் ஓடி எந்த இடத்துல பக்கத்துல எல்லாம் தடை எதுவும் இல்லையோ அப்படி ஓரமா ஒதுக்கி அப்புறம் தான் நிறுத்தணும். அப்படித்தான் நிறுத்த முடியும். அல்லது முன்னாடியே நம்ம சங்கல்பம், முன்னாடியே கவனமா இருந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும். அதனால போற போக்குல போய்கொண்டு இருக்கிற பொழுது, பெரிய நெருக்கடியான போக்குவரத்துல இருக்கிற பொழுது நினைத்த உடனே நிறுத்தி விட முடியாது. அதனால பிரவர்த்தி மார்க்கத்துல இருப்பவர்கள் எதற்காக அந்த பிரவர்த்தியானது ஏற்பட்டதோ அந்த பிரவர்த்திக்கான பலன் கிடைத்து விட்ட பிறகும் அதை உடனடியாக திடீரென நிறுத்திவிட முடியாது. கொஞ்சம் தூரம் போய் தான் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நிறுத்தலாம், இல்லைன்னா போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் தன்னுடைய தேவையானது தீர்ந்து விட்டது, அப்படி இருக்கலாம். ஆனால் பிரவர்த்தேன லோக சங்கிரகார்த்தம், பிரவர்த்தி மார்க்கத்தில் இல்லறத்தில் இருப்பவர்கள் உலக நன்மையின் பொருட்டு. மாறாக நிவர்த்தியான அவர் நிவர்த்தி மார்க்கத்துக்கு வந்துட்டாருனாக்கா ஜீவன மாத்திரம்னா, அதனால ஜீவன மாத்திரார்த்தம் என்ன கர்மா பண்றாரோ அது மட்டும், அங்கேயும் கர்மா பண்றார். அங்கே கர்மானா என்னது? பிக்ஷை எடுக்கிறதா. ஆனால் சந்நியாச வாழ்க்கையில நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்தாருனாக்கா அவர் ஏற்கனவே எல்லா செயல்களையும் முறையாக விட்டு வந்து விட்டார். ஒன்று ஞானத்திற்கு முன்னாடியே வந்திருக்கலாம், அல்லது ஞானத்திற்கு பிறகு வந்திருக்கலாம். விடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அந்த ஜாதகம்லாம் அதுக்கெல்லாம் சரியா இருந்தது, கிரக நிலைகள்லாம் சரியா இருந்தது. அதனால அவர் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்து விட்டாருன்னா அப்பொழுது ஜீவன மாத்திரார்த்தம், அப்பையும் கர்மா பிக்ஷா எடுத்துக்கொள்ளுதல் முதலானவை செய்கின்றார். அந்த ஜீவன மாத்திரார்த்தம் என்ன கர்மா பண்ணுகிறாரோ அந்த எல்லா கர்மாக்களும், அந்த கர்மாக்களும் எப்படி இருக்கு? காம சங்கல்ப வர்ஜிதமாக இருக்கின்றது. அதனால இந்த ஞானம், ஞான பலனான மோட்சம், அதற்கு சாதனமான சந்நியாசம் என்பது பிரம்மச்சாரியா மாணவ பருவத்தில் இருக்கிறார், படிக்கிறார், வேத அத்தியாயனம், வேதாந்தமும் கூட படிக்கலாம். அதில் இருந்து இந்த பிரம்மச்சாரியா இருந்து அங்கிருந்தே நேரடியாக துறவு வாழ்க்கைக்கு ஒருவர் செல்லலாம். ஏன்னா இல்வாழ்க்கை, பிரம்மச்சாரியா இருந்து அடுத்த ஆசிரமம் இல்வாழ்க்கை, கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு எதற்காக வரணும்? கிரகஸ்த ஆசிரமத்தோட நோக்கம் 2 தான். ஒன்று தர்ம அர்த்த காமம். தர்ம அர்த்த காமத்தில் விருப்பம் இருந்தால் இல்வாழ்க்கைக்கு வரணும், அல்லது சித்த சுத்தி அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தால் இல்வாழ்க்கைக்கு வரலாம். 2. ஒன்று சித்த சுத்திக்காக இல்வாழ்க்கையிலிருந்து கர்மாவை பண்ணுறது, அல்லது தர்ம அர்த்த காமத்துக்காக இல்வாழ்க்கையில் நுழையிறது என்பது பிரம்மச்சாரியா இருந்து. தர்ம அர்த்த காமம்ங்கிற பொழுது முக்கியமாக அர்த்த காமம், இந்த உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை ஒருவனுக்கு இருக்கின்றது. அந்த ஆசை இருக்கிறவன் பிரம்மச்சரியிலிருந்து இல்வாழ்க்கைக்கு வர வேண்டும். அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருள் வேணும், ஆகவே அதற்கு ஒரு தொழில் பண்ணணும், அர்த்தம்ங்கிறது தேவையாக ஆகின்றது. அதுக்கப்புறம் தர்மம் என்பது புண்ணியம்.
ஆனால் இங்கே இந்த வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கு புண்ணியம் வேணும், மறு வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கும் புண்ணியம் வேண்டும். ஆனால் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அதனால் ஒன்று புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காகவோ அல்லது இன்பத்திற்காகவோ, இன்பத்திற்கு தேவையான பொருளை சம்பாதிப்பதற்காக ஒருவன் இல்வாழ்க்கைக்கு வருகின்றான். இந்த ஆசை எதிர்பார்ப்பு ஒருவனுக்கு இல்லை என்றால், எனக்கு இந்த உலக சுகம் வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக சுகத்தை நான் விரும்பவில்லை என்ற விவேக வைராக்கியம் இல்வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னாடியே ஒருவனுக்கு இருந்தால், உலக சுகத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இருக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலக சுகத்திலேயே விருப்பம் இல்லாமல் இருக்கிறவன் மறு உலகத்தில் போய் நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டான். அதனால தர்மத்தை பண்ணுவதற்கான அவசியமும் இல்லை. தர்மம் புண்ணியத்தை சம்பாதிச்சு நான் அடுத்த உலகத்தில் போய் சுகமாக இருக்கணும்னா, இந்த உலக சுகத்திலேயே விருப்பம் இல்லாதவனுக்கு மறு உலக சுகம் அதிர்ஷ்டமாக இருக்கிறது, அதில் இச்சை வராது. அப்போ புண்ணியமும் தேவையில்லை, எனக்கு இந்த உலக சுகமும் தேவையில்லைன்னா அப்போ அர்த்தம் சம்பாதிப்பதற்கான அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. பணம் சம்பாதிக்கணும், இப்போ அதற்கான தேவை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் இந்த தர்ம அர்த்த காமத்தில் விருப்பம் இல்லாத ஒருவன், அங்கதான் விவேக வைராக்கியம். பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுதே ஒருவனுக்கு அந்த விவேக வைராக்கியம் இருந்தா அவன் நேரடியா சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று விடலாம். ஏன்னா கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து எது தேவையோ, எதற்காக கிரகஸ்த வாழ்க்கையோ அது அவனுக்கு தேவை இல்லைனாக்கா அவன் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வாழ்க்கை முறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு, ஆனாலும் எனக்கு சித்த சுத்தி இல்லை, சித்த சுத்திக்காக நான் கொஞ்சம் உலக வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன்னா, என்னதான் வாழ்க்கையில் இருக்கு அனுபவித்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் என்று ஒருவர் நினைத்தால், அப்படியும் சித்த சுத்திக்காக இந்த கர்மாவெல்லாம் பண்ணுறதுக்காக குடும்ப வாழ்க்கைக்கு இல்வாழ்க்கைக்காக வரலாம். அதுவும் அவனுக்கு இருக்குன்னா, இந்த விவேக வைராக்கியம் தர்மார்த்த காமத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த விவேக வைராக்கியம் இருக்குனாலே சித்த சுத்தி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அதனால சித்த சுத்திக்காகவும் அவன் இல்வாழ்க்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விவேக வைராக்கியம் தெளிவாக இருந்தாலே சித்த சுத்தி தானே, சித்த சுத்தி இருந்தால் தான் விவேக வைராக்கியம்ங்கிறதே வருது. அதனால அவன் அதற்காகவும் இல்வாழ்க்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நேரடியாக அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுகின்றான். எதற்காக? ஞானத்திற்காக. ஞானத்திற்காக செல்லுகின்றான். அப்படி போகலாம். அல்லது பிரம்மச்சரியா இருந்து கிரகஸ்த வாழ்க்கைக்கு அங்கே பலவிதமான கர்மாக்களை செய்து அதனுடைய பலனெல்லாம் பார்த்து அனுபவத்தில் விவேக வைராக்கியமானது ஏற்படுகின்றது. அப்படி விவேக வைராக்கியம் வந்த பிறகு இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே விவேக வைராக்கியத்தினால ஒரு தீவிர முமுட்சுவாக ஆகி வேதாந்த சாஸ்திர சிரவணமும் செய்யலாம். அப்படி செய்து கொண்டு அவர் ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இன்னொரு பக்கம் சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனம் செய்கின்றார். அப்படி செய்து வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல ஞானமானது விடுகிறது. பிறகு ஞான நிஷ்டைக்காக குடும்ப பொறுப்புகளெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. இவரை சார்ந்து யாரும் இல்லை, இவரும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குனாக்கா அந்த சிரவணமும் பண்ணியிருக்கிறார், ஞானமும் இருக்குன்னா ஞான நிஷ்டைக்காக இல்வாழ்க்கையிலிருந்து சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். கிரகஸ்தனா இருந்து விவேக வைராக்கியத்தோட சிரவணம் பண்ணி ஞானத்தோட ஞான நிஷ்டைக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு இல்வாழ்க்கையிலிருந்து ஒருவன் வரலாம். அப்படி வரலாம், அது ஒரு வாய்ப்பு. அல்லது இல்வாழ்க்கையில் விவேக வைராக்கியம் வந்துவிட்டது, சிரவணம் மனனமும் பண்ணுறார், நிதித்தியாசனமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரால் ஞான நிஷ்டையோட இல்வாழ்க்கையிலேயே இருக்க முடிகிறதுனா அப்படியே இருந்தரலாம். சந்நியாச வாழ்க்கைக்கு வரணுங்கிற கட்டாயமானது இல்லை. ஏன்னா சந்நியாச வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒன்று ஞானத்திற்காக அல்லது ஞான நிஷ்டைக்காக, ரெண்டும் தான். இந்த ரெண்டுமே தேவையில்லாமல் இல்வாழ்க்கையிலேயே அவருக்கு ஞானமும் ஞான நிஷ்டையும் வந்துவிட்டது என்றால் அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வர வேண்டியது இல்லை. பிரம்மச்சாரியா இருந்து ஒருவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். சந்நியாச வாழ்க்கையினுடைய நோக்கம் ரெண்டு. ஒன்று விவிதிஷா சந்நியாசம், ஞானத்திற்காக ஒரு குருவை அணுகி வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக அவர் சந்நியாச வாழ்க்கை. அல்லது ஏற்கனவே சிரவணம் பண்ணியிருக்கிறான், பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுதே உபனிஷத்துலாம் படிச்சிருக்கிறார், கேட்டிருக்கிறார், ஞானம் இருக்குனாக்கா ஞான நிஷ்டைக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். இல்லை அதுவும் வராமல் அப்படியே பிரம்மச்சாரியா கூட இருந்துடலாம். அங்கவும் அது கட்டாயம் கிடையாது.
நைஷ்டிக பிரம்மச்சாரின் காலம் முழுக்க பிரம்மச்சாரியாவே கூட இருந்து விடலாம். இல்வாழ்க்கையில இருந்தும் விவேக வைராக்கியத்தை அடைந்து சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம், அல்லது வராம இல்வாழ்க்கையிலேயே ஞானம் ஞான நிஷ்டையோடு இருந்து விடலாம். ஆனால் முக்கியம் மோட்சத்திற்கு ஞானம் ஞான நிஷ்டை தான் சாதனம். அது எந்த வாழ்க்கையிலிருந்து ஒருவருக்கு முடிகிறதோ அங்கே இருந்து அவர் செய்யலாம். அதற்கு பின்னாடி அவர் முந்தின பிறவிகளில் செய்த வினை பயன்கள் நிஷ்காமமா பண்ண எல்லா புண்ணியமும் சகாயமா இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற் போல அவருடைய இந்த ஞானம், ஞான தேடுதல், அப்புறம் ஞான நிஷ்டை என்பதெல்லாம் அமைகின்றது. இதுதான் அடிப்படை விஷயம். அதனால ஒருவன் இல்வாழ்க்கையில இருந்து ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையும் விட்டதுன்னா அதன் பிறகு குடும்பத்தை விட்டு போகணுங்கிற கட்டாயம் அவசியம் இல்லை. அவர் தொடர்ந்து ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை செய்யலாம். முன்னாடி சம்பளம் வாங்கிட்டு பண்ணார், இப்போ சம்பளம் வாங்காம சேவையா பண்ணலாம்னா அது பண்ணலாம்ல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் சர்வீஸ் பண்றாங்கன்னா அப்போ வாழ்க்கைக்கு தேவையான அளவு செல்வம் இருக்கு, வேலை செய்தாகணுங்கிற கட்டாயம் இல்லை. எதுக்கு பண்றாருன்னா பொழுதுபோக்குக்காக பண்ணுகின்றார், அல்லது இவருடைய அனுபவம் மற்றவர்களுக்கு சமூகத்திற்கு இன்னும் தேவை இருக்கு, அதனால மற்றவர்களுக்காக செய்யலாம்னு செய்யலாம். அதனால அதுதான் இங்க சொல்றார், பிரவர்த்தேன சேத் லோக சங்கிரகார்த்தம். பிரவர்த்தி மார்க்கத்துல இருந்த ஜனகாதையர்கள் முன்னாடியே பார்த்திருக்கோம். ஜனகர் முதலான ரிஷிகள் எல்லாம் அப்படி உலக நன்மையின் பொருட்டு செய்கிறார்கள். அல்லது நிவர்த்தி மார்க்கத்துல இருந்த ஜீவன மாத்திரார்த்தம், இந்த சரீரம் நிலை பெறுவதற்கான அந்த எல்லா கர்மாக்களையும் அவர்கள் செய்கின்றார்கள். அந்த கர்மாவை செய்கிற பொழுது கூட காம சங்கல்ப வர்ஜிதமாக செய்கிறார்கள். இல்லை சரீரம் இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும், அதுக்காக சாப்பிடணும், அதுக்காக பிக்ஷை எடுக்கணுங்கிறது கூட அவர்களுடைய சங்கல்பத்தில் இல்லை. அதுவும் அவர்களுடைய சங்கல்பமாக நடக்கிறது இல்லை. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது, பிக்ஷைக்கு போகிறது கூட அவருடைய விருப்பத்தில் சங்கல்பத்தில் ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு எந்த கோயிலில் போகலாம், எங்கே வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற பிளான் டைரி வச்சு குறித்து வச்சுட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இல்லை. பசிக்கிற நேரத்துக்கு போகிறார், எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அதை உண்டு கொள்ளுகிறார், அப்படி இருக்கு. அதனால் அங்கேயும் காமம் சங்கல்பங்கிறது இல்லை. இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், இது இருந்தாகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருந்தால் ஓகே, இல்லைனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அதனால் ஜீவன மாத்திரார்த்தம் என்பது இருக்கு. அதனால் அங்கேயும் பிக்ஷைக்கு போகிறதுல கூட அல்லது பிக்ஷை உண்பதில் கூட நான் எனக்கு என்பது இல்லை. ஆத்மா நைஷ்கர்மியம் என்ற ஞானமானது இருக்கின்றது. அவனை, அப்படி இருக்கிறவனை தம் ஞானாக்னி தக்த கர்மானம், ஞானமாகிய அக்னியினால் எல்லா கர்மங்களும் எரிக்கப்பட்டவன். அப்ப அந்த கர்த்திருவம் எரிக்கப்பட்டவன், அல்ல கர்மா எரிக்கப்பட்டவன்கிற பொழுது நம்ம கர்த்திருவம் எரிக்கப்பட்டவன் புரிந்து கொள்ளணும். என்னது? கர்மாதோ அகர்மாதி தர்சனம் ஞானம். அதனால ஞானம் என்னது? கர்மாவில் அகர்மாவை காணுகின்ற ஞானம், ஆத்ம ஞானம் தான். ஆத்ம ஞானம் ததேவ அக்னிகி, அந்த ஆத்ம ஞானமே அக்னியாக இருக்கின்றது. அந்த ஞான அக்னினா, அந்த ஞான அக்னியினால் தக்தானி என்னது? சுப அசுப லக்ஷணானி கர்மாணி, புண்ணிய பாப கர்மங்கள் அனைத்தும். சுபம் புண்ணிய கர்மா, அசுபம் பாப கர்மா. புண்ணியம் பாபம் என்ற லட்சணங்களை உடைய எல்லா கர்மாக்களும், அப்ப இவன் இதுவரை செய்திருந்த எல்லா கர்மாவும் எரிந்து போய்விட்டது. யாருடைய எல்லா கர்மாக்களும் எரிந்து போய்விடுகின்றனவோ, புண்ணிய பாபங்கள் அனைத்தும் எரிந்து போனவனாக ஆகிவிடுகின்றனவோ, தஸ்ய அவனுக்கு தமாகுகு தம் ஆகுகு அவனை பரமார்த்ததக பண்டிதம் புதாக பண்டிதம் ஆகுகு தம் பண்டிதம் ஆகுகு அவனை பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். யாரு சொல்லுகிறார்கள்? புதாகனா பிரம்மவிதக, பிரம்மத்தை அறிந்தவர்கள், ஏற்கனவே அந்த ஆத்ம ஞானம் இருக்கக்கூடியவர்கள் அவனை அவர்களுடைய சங்கத்தில் சேர்த்து கொள்ளுகிறார்கள்னா. அதனால ஞானிகள் சங்கத்துல அவனை சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஞானிக்கு சங்கம் இருக்கானா? எல்லா சங்கத்தையும் விட்டவனுக்கு சங்கமான அவனை அங்கீகரிக்கிறார்கள்ங்கிற அர்த்தம். அவனை ஞானியாக அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவன் தான் ஞானின்னு ஞானிக்கு லட்சணம் சொல்றாங்க. தன்னுடைய கூட்டத்துல சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஞானினா இதான் ஞானம் என்று, இந்த ஞானத்தை உடையவன் ஞானி என்று பிரம்ம வித்துக்கள்
அங்கீகரிக்கின்றார்கள், கூறுகின்றார்கள். தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். இதுக்கான பண்டிதன் என்பவன் யார் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். பண்டிதன்னா யார்? ஏன்னா 2வது அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பிக்கிற பொழுது இவன் பண்டிதன் அப்படின்னு சொல்லி பண்டிதன் கவலைப்பட மாட்டான்னு சொன்னாரு. அப்போ அந்த பண்டிதன் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதான் இங்கே பகவான் சொல்றாருன்னு. பண்டிதன் என்பவன் யார்? ஆதலால் இதனை கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பதனை பகவான் புகழ்ந்து கூறுகின்றார். அதனால் இந்த ஆத்ம ஞானத்தை புகழ்ந்து கூறுகின்றார். ஸ்லோகார்த்தம். எவனுடைய கர்மங்கள் எல்லாம் ஆசையும் அபிமானமும் அற்றவனோ அவனை, அதாவது ஞானமாகிய தீயினால் சகல கர்மமும் எரிக்க பெற்றவனை ஞானிகள் பண்டிதன் என்கிறார்கள். அதனால் இவன் தான் பண்டிதன், ஞானிகள் இவனைத்தான் பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள். அதனால் ஆசை அபிமானம் இல்லாதவன், இல்லாமல் கர்மங்களை செய்பவன். ஆகவே அவனுடைய கர்மங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டு விட்டன. அதனால் அவன் கர்மங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டவனை, அதே சமயம் ஆசையும் அபிமானமும் இல்லாமல் கர்மங்களை செய்பவன். கர்மம் எரிக்கப்பட்டு விட்டதுன்னா கர்மமே செய்ய மாட்டாங்கிறது இல்லை. ஆத்மாவுக்கு கர்மம் இல்லைங்கிற அந்த ஞானத்தினால கர்மமானது எரிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அவன் கர்மம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், கொஞ்சமாக செய்யலாம், நிறையா செய்யலாம், பெருசாக செய்யலாம், பிரம்மாண்டமாக செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அவன் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறான், ஆத்மா செய்கிறதுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கின்றான். அதனால் ஆத்ம திருஷ்டியில கர்மா என்பது அங்கே நடக்கவே இல்லை. அதனால் என்ன செஞ்சாலும் நான் ஒன்றுமே செய்யலைனா, அது சின்ன பசங்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு யாரா பண்ணதுன்னா நான் பண்ணவே இல்லைம்மா அந்த மாதிரி அது குழந்தை அறிய ஒரு பயத்தினால சொல்றது. இவர் ஞானத்தினால சொல்றார், என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு, ஆத்மா எதுவும் செய்யவே இல்லைன்னு இவர் சொல்லுகின்றார். அவன் தான் ஞானினா. கீழ்கூறிய உண்மையை காண்பவனால் தான் செய்யும் கர்மங்கள் எல்லாம் ஆசைகளும் அவற்றிற்கு காரணமான அபிமானங்களும் அற்ற வெறும் செய்கைகளாக சும்மா அனுஷ்டிக்கப்படுகின்றன. முதா ஏவ சேஷ்டா மாத்திரா அனுஷ்டியந்தேனாரு. வெறும் செய்கைகளாக, விதமான அபிமானம் இல்லாமல் வெறும் செயல், அவ்வளவுதான். செயல் அந்த நேரத்தில் செய்தார், அவ்வளவுதான், வெறும் செயல். ஒரு இயந்திரம் மாதிரின்னா, இயந்திரத்துக்கு ஏதாவது ஒரு அபிமானம் இருக்கானா? எந்த அபிமானமும் கிடையாது, அது வேலையை செய்யுது, அவ்வளவுதான். அதோட அது வேற ஒன்றும் இல்லை, அதற்கு மேலே எதுவும் இல்லை. எந்த விதமான உள்நோக்கமோ கற்பிதமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை, வேலை நடக்கிறது, அவ்வளவுதான். சும்மா வெறும் செய்கைகளாக சும்மா அனுஷ்டிக்கப்படுகின்றன. அவன் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவனாயின், பிரவர்த்தி மார்க்கத்தில், இல்லறத்தில், குடும்பத்தில், சமூகத்தில் இருந்தார், அல்லது சன்னியாசியா இருந்தாலும் ஆசிரமம் வைத்துக்கொண்டு சமூக காரியங்களை செய்து, அதையும் நம்ம சேர்த்துக்கொள்ளணுங்க. இல்லறம்னாக்கா ஆசிரமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும் பிரம்மச்சாரியா சன்னியாசியாவோ ஆசிரமத்தில் இருந்து சமூக காரியங்களை ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார்னா, அப்போ அங்கேயும் மிகுதியான காரியங்கள் இருக்கு. சொல்லப்போனால் இல்லறத்தில் இருக்கிறத விட மிகுதியான காரியங்கள் எங்க அவர் செய்கின்றார்னா, அப்படி இருந்தாலும் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவனாயினும் உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அக்கர்மங்களை செய்கிறான். உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த கர்மாக்களை செய்கின்றான். அவன் அவ்வுலக வாழ்க்கை நின்றும் ஒளிந்தவனாயினும், அல்லது சந்நியாச ஆசிரமத்துக்கு உண்மையான சந்நியாச ஆசிரமம் எதுவும் வைத்து கொள்ளாம ஒரு சன்னியாசியா இருந்தார், அதனால அதை அங்கே சேர்த்து கொள்ளணும். எதுவுமே இல்லை, எந்த பொறுப்பு கடமை மடாதிபதி அது இதெல்லாம் எதுவும் கிடையாது, சிஷினை கூட வச்சு கொள்றது இல்லை, அப்படி அவர் சன்னியாசியா, அப்படிப்பட்ட சன்னியாசியாக இருந்தால் ஒளிந்தவனாயின் ஜீவிப்பதற்கு மாத்திரம் அவற்றை செய்கின்றான். அதனால் ஜீவிப்பதற்கு சரீரம் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் அப்படின்னு பின்னாடி அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போறார் பகவான். அதனால் சரீரம் நிலை பெறுவதற்கான காரியங்களை மட்டும் செய்து கொண்டு, அதை செய்கிற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது இல்லை, அது கூட அவருக்கு இயல்பாக நடக்கின்றது. அவர் இருக்கிற இடம் தேடி அது கூட வரலாம்.
அவற்றை செய்கின்றான். அதனால் ஒரு சாப்பாடு தேடி போனாலும் சரி, அல்லது சாப்பாடு இவரை தேடி வந்தாலும் உண்கின்ற பொழுதும் நான் உண்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கின்றார். மழை பஷ்யன் ஜிஹ்ரன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி அதெல்லாம் அது இந்திரிய காரியங்கள் செயல்படுகின்றன, ஆத்மா செய்வது இல்லைங்கிற அந்த திருஷ்டியோட அவர் இருக்கின்றார். அதனால் வயிறுக்கு பசிக்குது, வயிறு பிக்ஷை எடுக்க போகுது, அது வாங்குது, அது சாப்பிடுதுன்னா அவ்வளோ. எவனுடைய நல்வினை தீவினைகள் எல்லாம் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பதான ஞானம் என்னும் தீயினால் எரிக்கப்பட்டுள்ளனவோ, அதனால் ஞானமாகிய தீயினால் எவனுடைய கர்மாக்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டுள்ளனவோ அவனை ஞானிகள், அதாவது பிரம்ம வித்துக்கள், ஞானிகளான பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், உண்மையான பண்டிதன் என்கிறார்கள். அது முக்கியமானது. பரமார்த்ததகன ஆச்சாரியர் ஒரு வார்த்தையை போடுறார். பரமார்த்ததகனாக உண்மையான பண்டிதர்கள். அப்போ உண்மை இல்லாத பண்டிதர், போலியான பண்டிதர்கள் இருக்கிறாங்கன்னா, போலியான பண்டிதர்கள்னு இல்லை, லௌகிக்க விஷயங்களை குறித்த லௌகிக்க வித்தை இருக்கே, அபராவித்யான்னு பார்க்கிறோம். வித்யால பராவித்யா அபராவித்யான்னு பார்க்கிறோம். அப்புறம் அபராவித்யால பண்டிதர்கள் சமூகத்துல நிறைய இருக்கிறார்கள். பரமார்த்த வித்யா பராவித்யா, அந்த பராவித்யால பண்டிதர்களாக இருப்பவர்கள். அதனால பரமார்த்ததக இல்லை, பராவித்யா அப்படிங்கிறத பரமார்த்ததகங்கிறார். அபராவித்யாவில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் அல்ல, அவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அபராவித்யா அது அனித்தியமானதுங்கிறதுனால சம்சார நிவர்த்தியை கொடுக்காது. இந்த பராவித்யாவில் அவர்கள் பண்டிதர்கள். பரமார்த்ததக பண்டிதம் புதாக, பிரம்மத்தை அறிந்தவர்கள், ஞானிகளான பிரம்ம வித்துக்கள், அவர்களை உண்மையான பண்டிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. இந்த 20வது ஸ்லோகத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டு அல்லது சமூகத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், பிரவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை பற்றி சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் நிவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை பற்றி சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகம் அல்லது 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் 18வது ஸ்லோகத்தோட விளக்கம் தான். 18வது ஸ்லோகத்துக்கு சொன்ன கருத்துக்களை, அதனுடைய பலன் முதலானவைகள், புகழ் முதலானவைகளை சொல்லுகின்றார். இந்த 20வது ஸ்லோகம் பிரவர்த்தி மார்க்கத்தில் இருந்து கர்மாவை செய்து கொண்டிருப்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். அப்புறம் இதனுடைய முகவுரை, கொஞ்சம் பெரிய முகவுரை இருக்கு, அதை நாளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸ்லோகார்த்தம் கர்ம பலாசங்கம் தியக்த்வா நித்ய திருப்தக நிராஸ்ரயः கர்மணி அபிப்பிரவர்த்தக சக கிஞ்சித் ந கரோதி ஏவ. அவர்கள் பிரவர்த்தியில் இருந்தாலும், அபிப்பிரவர்த்தக கர்மணி அபிப்பிரவர்த்தக, கர்மாவில் அவர்கள் பிரவர்த்தித்தவர்களாக இருந்த போதிலும், அதில் இருந்தாலும், கர்மாக்களை செய்து கொண்டிருந்தாலும், அவன் ஒருவன் கர்மாவை செய்து கொண்டிருந்தாலும் சக கிஞ்சித்து ந கரோதி ஏவ, அவன் ஒரு கர்மத்தையும் கொஞ்சமும் செய்யவில்லை, அவன் சிறிதும் செய்யவில்லை, எந்த செயலையும் செய்வதே இல்லைனாக்க நான் செய்கிறேன்கிற எண்ணம் அவன் மனதில் இல்லவே
இல்லை. அதனால் அது செயலாக கருதப்படவில்லை. அது செயலாக கருதப்படவில்லைன்னா அதற்கான பலனானது அவனுக்கு ஏற்படாது. யாருக்கு? கர்ம பலாசங்கம் தியக்த்வா, கர்மத்தில் அபிமானம், பலனில் கர்ம பல ஆசங்கம் தியக்த்வா, கர்ம பலனில் பற்றுதல், கர்ம பலனில் உள்ள பற்றுதலை விட்டு, கர்ம பலனில் உள்ள ஆசையை விட்டு, நித்திய திருப்தக, எப்பொழுதும் திருப்தி உடையவர்களாக, என்ன இருக்கோ அதில் திருப்தி உடையவர்களாக. இந்த கர்மா செய்து கர்ம பலன் வந்தால் தான் எனக்கு திருப்தி என்பது இல்லை. சாமான்யமாக தானே இருக்கு. ஒரு கர்மாவை பண்ணுறேன், இது எனக்கு கிடைச்சா நிம்மதி சந்தோஷம், இவர்கள் கூட இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு உலகத்தை சார்ந்த தன்மையானது எதிர்பார்ப்பானது இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்போடு தான் கர்மா செய்கின்றோம். இப்போ கர்மாவை செய்கின்ற பொழுது நம்மிடத்துல மனதில் ஒரு குறை இருக்கின்றது. அந்த குறையை போக்கிக் கொள்வதற்காக, குறையை நிறைவு செய்வதற்காக, நிறைப்பதற்காக, குறையை நிறைவாக மாற்றுவதற்காக கர்மாவை செய்கின்றோம். ஆனா இவனுக்கு அப்படி இல்லை. அவன் ஏற்கனவே குறைவில்லாதவனாக இருக்கின்றான், நிறைவுடையவனாக இருக்கின்றான், திருப்தி உடையவனாக இருக்கின்றான். ஏனெனில் அவன்கிட்ட லட்சம் கோடி பணம் இருக்கு. அதனால என்ன? அது இல்லை, ஆத்ம ஞானமானது இருக்கின்றது. அது ஆத்மா எப்பொழுதும் பூர்ணமானதுங்கிற ஞானம் இருக்கிறதுனால நான் பூர்ணமானவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், மற்ற மாற்றம் வளர்தல் தேய்தல் இதெல்லாம் இல்லாதவன், சுதந்திரமானவன், ஆனந்தமானவன் அப்படிங்கிற தெளிந்த ஆத்ம ஞானம் இருக்கு. அதுல திருப்தி இருக்கு, அந்த ஞான நிஷ்டை இருக்கு. அந்த ஆத்மானந்தத்தை எப்பொழுதும் அனுபவிப்பவனாக அவன் இருக்கின்றான். அதனால் அவனுக்கு எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த விஷயங்கள் வந்துதான் என்னை நிறைக்க வேண்டும்ங்கிறது அவருக்கு இல்லை. அதனால அந்த திருப்தி மனதில் இருக்கிறது. ஆகவே கர்ம பலனில் ஆசை அற்றவனாக அவன் இருக்கின்றான். நிராசிரிய, அதனால யாரையும் எதையும் ஆசிரிக்காதவனாக, சாராதவனாக இருக்கின்றான். ஆசிரித்தல் சார்தல்னா அது இருந்தால்தான் நான் இருக்க முடியுங்கிற அந்த எண்ணம், அது இல்லாதவராக அவர் இருக்கின்றார். அப்படி யார் இருக்கிறானோ அவன் கர்மத்தில் பிரவர்த்தித்த போதும் அதனால் ஒரு கர்மத்தையும் செய்வதே இல்லைனா, அந்த கர்மாவில் பிரவர்த்தி இருந்த பொழுதும் தான் செய்வதாக அவன் கருதுவது இல்லை ஒன்று. அப்புறம் அந்த கர்ம பலன் வருகின்ற பொழுது அது அவனை பாதிப்பது இல்லை. அதனால கர்மத்தை செய்வது இல்லைங்கிற அர்த்தமானது வருகின்றது. அந்த கர்ம பலன் அவனை எந்த விதத்திலும் பாதிப்பதே இல்லை. அது குறையா இருக்கலாம், செய்து முடித்த பிறகு விளைவு வர்ற பொழுது எதிர்பார்த்த விளைவு இருக்கலாம், அதற்கு மிகுதியாகவும் இருக்கலாம், அதற்கு குறைவாகவும் இருக்கலாம். ஆனா அந்த விளைவானது அவனுக்குள் எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. அவனுடைய மனதில் எவ்விதமான கலக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. என்ன? அவன் நிறைவானவனாக இருக்கின்றான். சமுத்திரம் போல அவன் இருக்கின்றான். எவ்வளவு ஜலம் வந்தாலும் வரலைனாலும், மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் அது அதனுடைய பூர்ணத்துவத்தில் இருப்பது போல இவனுடைய நிறைவில் இருக்கிறான். ஆகவே அவன் ஒரு கர்மத்தையும் செய்வதே இல்லை. இதனுடைய முகவுரையும் பிறகு விளக்கத்தையும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.